அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தினம் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ். இன்றைய ஜியோ பாலிடிக்ஸ் நம்ம நிறைய விஷயங்களை பேச போகிறோம். குறிப்பாக மேக் அமெரிக்கா கிரேட் எகைன், அமெரிக்கா ஃபர்ஸ்ட் அப்படின்ற தாரக மந்திரத்தில் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பதவி ஏற்றுக்கும் போது ஒரு 6 முக்கிய கோட்பாடு சொல்லியிருக்காங்க. அது என்ன 6 முக்கிய கோட்பாடு, அதனால் வரக்கூடிய முக்கிய நிகழ்வுகள் என்ன, அதை தாண்டி சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் என்ன, ஈரானில் சீஃப் ஜஸ்டிஸ் உச்ச நீதிமன்ற நீதிபதிகளை 3 பேர் சும்மா ஈஸியாக சுட்டு கொண்டிருக்காங்க தெஹரானில். மிகப்பெரிய ஒரு சம்பவமாக பார்க்கப்படுகிறது. அதை தாண்டி பேச்சுவார்த்தை ஆல்மோஸ்ட் நாளைக்கு காலை விடுவிக்க போகிறாங்க. அந்த கடைசி நேர ட்விஸ்ட், பெரிய அளவுக்கு ஒரு மாறுதல் ஏற்பட்டது. மாறுதல் அப்படின்னா தாக்குதல் சொல்லலாம். திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல, எமினியாவதிகள் பெரிய தாக்குதல்களை நிகழ்த்தியிருந்தாங்க. அதை தாண்டி சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் நிறைய விஷயத்தை நம்ம இன்றைக்கி ஒரு அலச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள பார்த்த மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ண ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் 20ஆம் தேதி பதவி ஏற்றுக்கிறார். ஃபஸ்ட்டு திறந்த வெளியில் தான் பதவி ஏற்றுக்கிற மாதிரி ஃபஸ்ட்டு அரேஞ்ச்மெண்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அதிகமான குளிர், உறைய வைக்கக்கூடிய குளிர் இருக்கிறதுனால ஒரு க்ளோஸ்டு ரூமுக்கு கொண்டு போகிறாங்க. சரி, அது பதவி ஏற்றுக்கிறதுக்கான மற்றொரு விஷயம். அதை தாண்டி மிக முக்கியமான விஷயம்னா அமெரிக்கா ஃபஸ்ட் அப்படின்ற ஒரு கொள்கை, ஒரு 6 கொள்கைகளை வகுத்திருக்காங்க. அதற்காக கீழே விழுந்து மண்டையை உடைத்தெல்லாம் வேலை செய்கிறாங்க. அதாவது கீழே விழுந்து வேலை செய்கிறாங்கன்றாங்கல்ல, அந்த மாதிரி. முதல் தகவல் என்ன, பணக்காரர்களுக்கு மட்டும் வரி குறைப்பு திட்டம். அப்போ தான் அவங்க இன்னும் பிஸ்னஸ் அதிகம் பண்ணுவாங்கன்றதுனால அந்த பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கோங்களேன். ஸ்கெட்ச் உங்கள்கிட்ட இருந்ததுன்னா, பணக்காரர்களுக்கு வரி குறைப்பு திட்டம். சரி, ஓகே. ஏன் 2 தடவை அழுத்தி சொல்கிறது நோட் பண்ணிப்பீங்க. இரண்டாவது பிட்காயின் மூலயமாக மறுபடியும் வல்லரசாக மாற்றணும். பிட்காயினுக்கான ஒப்புதலை கொடுப்பதற்கும் அதை முழுமையாக அங்கீகரிப்பதற்கான ஒரு காரணம் எடுத்திருக்காங்க. மூன்றாவது, புதைப்படிம எரிபொருளுடைய உற்பத்தியை அதிகரிக்கிறாங்க. ஏன்னா அமெரிக்கா கிட்டே லாட் ஆஃப் ரிசோர்ஸ் இருக்குது, இன்னும் அதை எடுக்காமல் இருக்காங்க அப்படின்ற ஒரு ஏற்கனவே நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டது. அதற்கு இன்னொரு காரணம் சொல்லப்பட்டுனா, பைடன் நிர்வாகம் வந்ததுக்கப்புறம் புதிய எண்ணெயோ இல்லை எரிவாயு எடுக்க பூமியை தொலையிடுவதோ நிரந்தரமாக தடை விதிச்சிட்டாங்க. வேண்டாம் அப்படின்னு சொல்லி நீக்கினதுனால இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இம்போர்ட் தான் பண்ணியிருந்தாங்க. கடந்த 4 வருஷமாக புதுசாலாம் எதுவுமே புதைப்படிமத்தை நோக்கி இவங்க எதுவும் போகலை. ஆனால் ட்ரம்ப் நிர்வாகம் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த தடையை நீக்கிறாங்க. இன்னும் அதிகமான புதைப்படிம எரிபொருள்களை உற்பத்தி பண்ணணும்னு நினைக்கிறாங்க. சரி, எலான் மஸ்க்கு கொடுத்துறாதீங்க, அவ்வளோதான் மனுஷன் பிஸ்னஸ் பண்ணுவார், பார்த்து வேறு என்ன பிஸ்னஸ் மேனை கொடுங்க. அது ஒன்று. இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, கிரீன்லாந்தை கைப்பற்றணும்னு நினச்சாங்க இல்லையா. அந்த கிரீன்லாந்தை கைப்பற்றுறதுக்கான காரணம் என்னென்னா, அதிகமான ரிசோர்ஸு தான். அதாவது அமெரிக்கானுடைய செக்யூரிட்டி பர்பஸுக்காக அல்ல, இந்த மாதிரி புதைப்படிமங்களை அதிகமாக எடுத்து அதை சேல்ஸ் பண்ணி மறுபடியும் அமெரிக்கா இழந்த கடன்களை அடைப்பதற்கோ இது ஒன்று. மூன்றாவது அடுத்த விஷயம் என்ன, வெளிநாடு பொருட்கள் மீது புதிய வரிகளை விதிக்கணும். ஃபுல்லாக அதிகமான அளவுக்கு வரிகளை விதிக்கணுன்ற அடிப்படையில் இந்த புதிய கொள்கையில் பெரிய அளவுக்கு வேலை செஞ்சிட்ருக்காங்க ஒரு டீம். அது இல்லாமல் 20ஆம் தேதிக்கு அப்புறம் பெரிய அளவுக்கு நிறைய மக்கள் நாடு கடத்த போகிறதுக்கான வேலைகளும் பெரிய அளவுக்கு நடந்து கொண்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இது அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுகள். பார்க்கலாம், பொறுத்து இருந்து என்னென்ன நிகழ்வுகள் நடைபெற போகிறது. அங்கே சீனா கிட்ட வேறு ஒன்றுமே இல்லை, 2 பேரும் பேசி தீர்த்து கொண்டுலாம் சொல்லியிருக்காங்க. போக போக தான் விஷயம் சுவாரஸ்யமாகும். ஜனவரி 20க்கு மேலே நம்ம பார்க்கலாம் என்ன நிகழ்வு நடக்கிறதுன்ட்டு. சீனானுடைய ஒரு தகவலும் சொல்லிட்டு போயிருந்தேன். சீனா என்ன பண்ணிட்டாங்க, இன்றைக்கி ஒரு அதிரடி அறிவிப்பு ஒன்று கொடுத்தாங்க. என்னென்னா, ஸ்பேஸில் மேலே வான்வெளியில் 1 கிலோமீட்டர் வைடு சோலார் பவர் ஸ்டேஷன் மாதிரி மிதக்கூடிய அளவுக்கு அமைக்க போகிறோன்ற மாதிரி சொல்லிவிட்டு, அந்த சோலார் பவர் ஸ்டேஷனில் இருந்து ஃபுல்லாக எனர்ஜியை மைக்ரோவேவ் மூலயமா கடத்தி சீனாவுடைய தேவைக்கு முழுமையாக நாங்கள் ஃபுல்ஃபில் பண்ண போகிறோம். அந்த எனர்ஜி அது மாதிரி இன்னும் பெரிய அளவுக்கு நாங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணோம் அப்படின்னா, எங்கள் பூமியில் இருக்கக்கூடிய மொத்த ஆயிலெல்லாம் தீக்கரையாக்கி ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய எனர்ஜியை விட நாங்கள் அதிகமாக ப்ரொடக்ஷன் பண்ணுவோம், நிறைய நாடுகளுக்கு எங்களால் கொடுக்க முடியும்ன்ற மாதிரிலாம் திடீர்னு ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. ஆனால் மைக்ரோவேவ் மூலிமா கடத்த முடியுன்றாங்க. ஆனால் பாருங்கள், எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை அந்தளவுக்கு மைக்ரோவேவ் மூலிமா கடத்த முடியுமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி. நம்ம சைடெலாம் பார்த்தோன்னா காப்பர் ஒயர் மூலிமா கடத்துகிறோம். காப்பர் ஒயர் மூலிமா கடத்துகிறதே ரொம்ப லாஸ் ஆகுது, எனர்ஜி லாஸ் ஆகுது, நிறைய லாஸ் ஆகுது. நம்ம உற்பத்தி செய்கிற இடங்கிறதுக்கும் சேருகின்ற இடத்துலையும் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 30-40% மேலே லாஸ்ட்லேயே போகுது. அப்படி இருக்கும்போது மைக்ரோவேவ் மூலிமா எந்தளவுக்கு அச்சீவ் பண்ணுவாங்கன்னு தெரியல. ஆனால் இது ஒரு ஃப்யூச்சர் பிளானாக சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே
ஒரு டைம் நாங்கள் பேட்டரி உருவாக்கிட்டா சார்ஜே தேவையில்லை, உள்ளே சும்மா லைட்டாக அணு ஆயுத துகள் ஒன்று வச்சுட்டா போதும் அப்படின்ற மாதிரிலாம் அது ஒரு பிளான்னாங்க. இது ரெண்டாவது 2 அறிவிப்பு. இந்த 2 அறிவிப்பு எந்த அளவுக்கு சாத்தியக்கூறுகள்னு தெரியல. ஆனால் சீனா இந்த மாதிரியான அறிவிப்புகள் அடுத்தடுத்து வந்து அனௌன்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ பார்க்கலாம், இன்னும் ஒரு 2-3 வருடங்களில் அதை பற்றி நம்ம தெரிந்து கொள்ளலாம். மிக முக்கியமான நிகழ்வு என்னென்னா ஈரானில் தெஹரனில் கங்காரு கோர்ட்டுன்னு இருக்குது. இந்த கங்காரு கோர்ட் அப்படின்னா சுப்ரீம் கங்காரு கோர்ட்டு தான். அங்கே தான் இப்போ ரீசெண்டாக பார்த்தோன்னா வேர்ல்டுலேயே அதிகமான நபர்களை தூக்கு தண்டனை கொடுத்து கொன்னது எங்கே அப்படின்னா ஈரானில் தான். ஆல்மோஸ்ட்டு 1000 பக்கம் சொல்கிறாங்க. அதாவது ஐரோப்பா ஊடகங்கள்லாம் 1000 பக்கம் சொல்கிறாங்க. 951 சம்திங் வந்து சொல்கிறாங்க. ஆனால் ஈரான் தரப்பில் இன்னும் எதுவும் சொல்லலை. அந்த மாதிரி முக்கிய தீர்ப்புகள் கொடுக்கின்ற உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதிகள் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். முதல்ல 2 பேர் அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் பார்க்குறீங்களா, அவங்க தான் 2 பேர் கோர்ட்டில் இருந்து வெளியே வரும்போது பாதுகாவலரோடு தான் வெளியே வந்திருக்காங்க. ஒரு பாதுகாவலரும் இறந்திருக்கிறார். இன்னும் அந்த 2 நபர்களையும் சுட்டிருக்கிறாங்க. சுட்டதுக்கப்புறம் அந்த சுடப்பட்ட நபரும் வந்து சூசைட் பண்ணிக்கிட்டார். 2 பேர்னு சொல்கிறாங்க. அப்புறம் தான் சொல்கிறாங்க, இல்லை 2 ஜட்ஜஸ் இல்லை, 3 ஜட்ஜஸ் வந்து இறந்துருக்கிறாங்கன்றாங்க. இந்த 3 ஜட்ஜஸுமே ரொம்ப ஒரு ஹை பொசிஷன். இப்போ இப்ராஹிம் ரெய்சி இருக்கிறார்ல, ஈரானுடைய சுப்ரீம் லீடர் இப்ராஹிம் ரெய்சி இருக்கிறார்ல, அந்த ஆன ஒரு நபர்ன்றாங்க. நீங்கள் நினச்சி பாருங்களேன், சுப்ரீம் கோர்ட்டினுடைய ஹை ஜட்ஜஸ் அப்படின்னா, உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் அப்படின்னா எந்த அளவுக்கான ப்ரொடெக்ஷன் இருக்கும். அவங்களையே சர்வசாதாரணமாக அப்படி ரோட்டில் போகும்போது அப்படி சுட்டுட்டாங்க அப்படின்னா எந்த அளவுக்கான ஒரு பாதுகாப்பு இருக்கும். ஈரான் வந்து முழுமையாக விசாரணைக்கு திரட்டிருக்காங்க. தனி படைகள் வந்து அமைத்திருக்கிறாங்க. இதை பற்றின விசாரணைகள் நாங்கள் மேற்கொண்டுட்ருக்கிறோம். சுடப்பட்ட நபர்கள் யாரும் தெரியலன்றாங்க. ஆனால் இது ஒரு வகையான ஒரு தீவிரவாத தாக்குதல் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காங்க. கை வந்த களை எடுத்தோடனே மொசாட் அப்படின்னு சொல்லிடுவாங்க. பட் இது வந்து மொசாட்டோடு லிங்க் பண்ண முடியாது. உள்ளூரில் இருக்கக்கூடிய பிரச்சனையும் இதோட கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். இது ஈரானில் ஒரு பதற்றத்தையும் ஒரு ஆச்சரியத்தையும் ஏற்படுத்துகிறது. என்னப்பா கொஞ்ச நாள் இது அமைதியாக இருந்தது, திடீர்னு இப்படி ஒரு சம்பவமா அப்படின்னு பார்க்குறாங்க. சரி, இப்போ நம்ம இஸ்ரேல்கிட்ட போயிடலாம். காரணம் என்னவென்றால், நாளை காலையில் 8 மணிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதாவது சண்டே 8:30 அமைதிக்கான பேச்சுவார்த்தையில் அக்ரிமெண்ட் சைன் ஆகுது. 8:30 மணிக்கு அப்படின்னா ஆல்மோஸ்ட்டு இவங்க தரப்புலேருந்து 930 பேர் பக்கம் ரிலீஸ் பண்ணுறாங்க. பாலஸ்தீன் நபர்களை ரிலீஸ் பண்ணுறாங்க இஸ்ரேலில். இவங்க 30 பக்கம் வந்து நேம் லிஸ்ட்டை ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க 50ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் 30 பேரோட நேம் லிஸ்ட்டை முழுமையாக வெளியிட்டுட்டாங்க. இதில் ஈஸியாக காரியத்தை சாதிக்கிறது யார் அப்படின்னா பிரசிடெண்ட் அப்பாஸ். பாலஸ்தீனோட பிரசிடெண்ட் அப்பாஸ் என்னன்றார், இப்போ திடீர்னு வந்து நான் வந்து காசாவையும் நாங்கள் கவர்ன் பண்ண தயாராக இருக்கோம், இந்த சீஸ்பேர் டீலுக்கு அப்புறம் வந்து நாங்கள் காசாவையும் தனிப்பட்ட முறையில் நாங்கள் ரன் பண்ண தயாராக இருக்குன்னு சொல்லியிருக்காரு. இது எப்படி ஏற்றுக்குவாங்க அந்த பக்கம்? நோகாமல் வந்து நான் வந்து காசாவையும் சேர்த்து பார்த்துக்கிறேன் அப்படின்னா அமாஸ் தரப்பில் ஏற்றுப்பாங்களான்னு தெரியல, இல்லை அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எந்த அளவுக்கு ஏற்றுக்குவாங்களான்னு தெரியல. இவர் அதற்கான முயற்சிகள் எந்த அளவுக்கு மேற்கொண்டார் அப்படின்ற மாதிரியான இன்னொரு பக்கம் கேள்விகள் வரும். சரி, எது எப்படியோ அடுத்து காசானுடைய கவர்ன் பண்ணுறதுனா, அண்ணன் நான் ரெடியாக இருக்கேன், என் கையில் கொடுத்துருங்க, நான் பார்த்துக்கிறேன், இதற்காக தான் நாங்கள் கஷ்டப்பட்டோம், எங்கள் கஷ்டம் வந்து வெற்றி பெற்று விட்டுருதுன்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் அதை தாண்டி நம்ம இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும் அப்படின்னா, அந்த 2 நாள் தாக்குதல், அதாவது நேற்றும் சரி இன்றும் சரி தாக்குதல் நிகழ்த்தவில்லையா என்றால் தாக்குதல் நிகழ்ந்து கொண்டு தான் இருக்கிறது. காசாவுக்குள்ளாரையும் சரி இந்த கடைசி செகண்ட் வரைக்குமேங்க இன்று வரை இப்பொழுது வரை தாக்குதல் நிகழ்ந்து கொண்டு தான் இருக்கிறது. கொஞ்சம் கூட குறைக்கவே இல்லை இஸ்ரேல் தரப்பில் இருந்தும் சரி. அவங்களும் பதில் தாக்குதலுக்கு நிகழ்த்திட்டு தான் இருக்காங்க. ஸோ அதனால் பொறுத்தது போதும் அப்படின்னு நினச்ச எமினி ஹவுதிகள் என்ன பண்ணிட்டாங்க, என்னதான் சீஸ்பேர் அக்ரிமெண்ட் வந்து ஒரு பக்கம் இருந்தாலும் இஸ்ரேல் தொடர்ந்து தாக்குதலை நிகழ்த்தி கொண்டு இருக்கிறது. அங்கே இறப்புகள் தொடர்ந்து நடந்து கொண்டு தான் இருக்கிறது. நேற்று வரைக்கும் 86-100ன்னு சொன்னால் இன்றைக்கி வந்து 130-140 பக்கம் சொல்கிறாங்க. அந்த அளவுக்கான தாக்குதல் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. டென்ட் பகுதியில் நிகழ்ந்து கொண்டு தான் இருக்கிறது. அதனால் என்ன பண்ணிட்டாங்க, டெல்லவியூ மீது ஒரு பாலிஸ்டிக் ஏவுகணைகள் மூலிமா தாக்கல் நடத்தியிருக்காங்க. ஹைப்பர்சோனிக் பாலிஸ்டிக் ஏவுகணை மூலிமா ஒரு பெரிய தாக்குதல் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் மறுபடியும் அமெரிக்காவுடைய போர்க்கப்பல் மீதும் எங்கள் தாக்குதல் வந்து ஒரு ஹைப்பர்சோனிக் மிசைல்ஸ் மூலிமா நாங்கள் ட்ரை பண்ணுன்ற மாதிரி சொன்னாங்க. இந்த 2 தாக்குதலும் நாங்கள் அந்த உலகத்துக்கு என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, பேருக்கு அவங்க அக்ரிமெண்ட்ன்ற பேரில் அமெரிக்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டாலும் அங்கே பெரிய அளவுக்கு அவங்க உடன்படாமல் யாரையும் மதிக்காமல் தாக்கல் நடத்துவதற்காக இது ஒரு பதில் எச்சரிக்கையை மட்டும் இல்லை, நாங்கள் தாக்குதலை குறைக்க மாட்டோம்னு சொன்னாங்க. இவங்களும் ஒரு நாளைக்கு முன்பு எமினி ஹவுதிகள் தாக்கல் நடத்த மாட்டோம் தான் சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, இல்லை நாங்கள் தாக்கல் நடத்தியே தீர்வுன்ற மாதிரி இந்த ஒரு தாக்குதல் அமெரிக்கா போர்க்கப்பல் மீதும் மறுபடியும் 2வது முறையாக நேற்றுமே முயற்சி செஞ்சுருக்காங்க.
இன்றுமே முயற்சி செஞ்சுருக்காங்க. இது மிகப்பெரிய விஷயம். பட் அவங்க இடைமறித்து தாக்கல் நடத்தப்பட்டிருந்தா கூட நீங்கள் நெருங்கினீங்க அப்படின்னா, அதாவது செங்கடல் பகுதியில் நெருங்கினீங்கன்னா துவம்சம் பண்ணி தூளாக்கிடுன்ற அளவுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ நம்ம நேராக எங்கே போகலாம்? ஃப்ளைட்டை பிடிச்சிட்டு உக்ரைன் கிட்ட போயிடலாம். ஏன் அப்படின்னா இன்றைக்கி தலைநகர் கியூவில் ஒரு 4 ஹைப்பர்சோனிக் மிசைல்ஸ் தாக்குதல், 4 தாக்குதல் பக்கம் ஒரு 4லிருந்து 5 பேர் பக்கம் இறந்து போனதாக கியூ தரப்பில் கிளைம் பண்ணியிருக்காங்க. மெக்டொனால்டு இன்னும் ஒரு மிக முக்கிய ஒரு ஷாப்பிங் மால் மாதிரி இருந்திருக்கு. அந்த ஷாப்பிங் மால் மீது தாக்கல் நடத்திட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து புது வருடத்துக்கு அப்புறம் நியூ இயர் செலிப்ரேஷனுக்கு முன்னாடி நாள் பக்கம் ஒரு தாக்கல் நிகழ்த்தியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ நிறுத்திய தாக்குதல் ரொம்ப நாளைக்கு அப்புறம் 2வது மிகப்பெரிய ஒரு தாக்குதல். பதிலுக்கு இவங்களுமே என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரே சமயத்தில் வெவ்வேறு திசையில், இந்த வரைபடத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், 4 எண்ணெய் கிணறுகள் மீது தாக்கல் நடத்தப்பட்டு எரிந்திருக்கிறது. இனிமேல் எரிந்து கொண்டு தான் இருக்கிறது. ஏற்கனவே ஈகலை அப்படின்ற ஒரு எண்ணெய் கிணறு எரிந்து கொண்டிருக்கிற வேளையிலே இன்று 4 தாக்குதல். இந்த பக்கம் வெற்றி வெற்றி ஹுரே வெற்றி. யார்? உக்ரைன் தரப்பில். இவங்க ரஷ்யா தரப்புலையும் கியூ தலைநகர் மீதும் ஒரு தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்க. ஆனால் இந்த தாக்குதலுக்கு அப்புறம் இன்னொரு விஷயத்தை கூட கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக F-16 போர் விமானம் கொடுத்தாங்க இல்லையா, அந்த F-16 போர் விமானத்தை பயிற்சி கொடுப்பதற்காக டென்மார்க்கிலிருந்து வந்த ஒரு பயிற்சியாளர் ஒரு பயிற்சி கொடுக்கும்போதே எப்போ இறந்தாருன்னு தெரியல. பட் ரஷ்யா தரப்பில் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. சமூக ஊடகங்களில் அவருடைய நண்பர்கள் அவருக்கான இறுதி அஞ்சலியுடைய புகைப்படங்களை வெளியிட்டிருந்தாங்க. ஸோ நேட்டோவின் ஆதரவு பெற்ற F-16 பயிற்சியாளர் உக்ரைனுக்குள்ளே பயிற்சி கொடுக்கும்போது தாக்குதலில் இறந்திருக்கிறார். அப்போ இவங்க நடத்தப்பட்ட தாக்குதல் ஓகே அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது நாங்கள் அப்பாவி மக்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் அல்ல, சரியாக குறிவைத்து நடத்தப்பட்ட தாக்குதல். இந்த நேரத்தில் உங்களுக்கு மெக்டொனால்டில் போயிட்டு பீஸா பர்கர் தேவைப்படுதா அப்படின்ற மாதிரி தான் இன்னொரு வகையில். ஏன்னா இந்த பீஸா பர்கர் சாப்பிடும்போது அந்த தாக்கல் நிகழ்த்திட்டாங்களா அப்படின்ற மாதிரி இன்னொரு கேள்விகளும் முன் வைத்திருக்காங்க. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் எந்த ஏரியாவில் எங்கே நிகழ்த்தினாங்கன்ற தகவல் நாளைக்கு நமக்கு கிடைத்துவிடும். உக்ரைனுக்கு உதவுவதற்காக ஜெர்மனியுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரான அல்லேனா பேர்போக் அவர்கள் எப்படியாவது எப்பாடுபட்டாவது என் தலையை அடமான வைத்தாவது, இல்லை நாம் மொட்டையடித்த முடியை அடமான வைத்தாவது ஒரு 3 பில்லியனை கொடுத்து விட வேண்டும் என்று பக்கத்தில் ஓல் ஷால்ஸ் அவர்கள், ஜெர்மனியுடைய ஓல் ஷால்ஸ் அவர்கள் இருக்கும்போது சொல்ல, அப்போ ஓல் ஷால்ஸ் அவர்கள் எல்லா மத்தியிலும் நான் வீட்டு அதிகாரத்தை கொண்டு வந்து தடுக்கிறேன். இப்போதைய நிலைமைக்கு இப்போ இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலையில் ஏற்கனவே நம்ம உக்ரைனுக்கு அப்படி பண்ணுறோம் இப்படி பண்ணுறோன்னு எதிர்ப்பு வருது. அது இல்லாமல் இப்போ ஏஎஃப்டி கட்சி வேறு இன்னொரு கட்சி வந்து பெரிய அளவுக்கு ஆதரவு வலை வீசிட்டு இருக்கிற சமயத்தில் ஏஎஃப்டி கட்சி வேறு இன்னொரு வார்த்தையும் சொல்கிறாங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்துட்டுனா ஜெர்மனியில் இருக்கக்கூடிய உக்ரைனர்களை நாடு கடத்துகிறோம், போதும் அவங்க நாட்டுக்கு கிளம்பிடுவோம், நான் கண்டிப்பாக நாடு கடத்த போகிற மாதிரினா ஒரு அறிவிப்பெல்லாம் கொடுக்கும்போது நம்ம திடீர்னு கொண்டு போய் 3 பில்லியன் கொடுத்தோன்னா கொஞ்சம் செட் ஆகாது அப்படின்னு சொல்ல, அது அம்மா டக்குன்னு என்ன பண்ணிட்டாங்க, கோச்சிட்டு எந்திரிச்சு போகிறாங்க. இந்த வீட்டிலலாம் கோச்சிப்பாங்க, ஏமா நெல்லுமா அப்படின்னு பிடிச்சி இப்படி கூப்பிட ட்ரை பண்ணியிருக்காரு அவர், கொஞ்சம் பொறுமையாக இருமா வாமா அப்படின்னு கூப்பிட ட்ரை பண்ணியிருக்காரு. பட் அவங்க அவன் மாதிரி கோவமாக விறுவிறுன்னு கிளம்பி போயிட்டாங்களாம். இந்த ஒரு புகைப்படம் வந்து பெரிய அளவுக்கு வைரலாக இருந்தது. அவங்க சொந்த கட்சிக்குள்ளாரே பெரிய அளவுக்கான பிளவுகள் கண்முன்னே தெரிகிறது உக்ரைனுக்கான நிதி அளிப்பதில். ஸோ 3 பில்லியனுக்கான நிதி எங்களால் கொடுக்க முடியாது என்பதை வெளிப்படையாக சொல்லிட்டாங்க. ஸோ ரஷ்யானுடைய கப்பல் நீ பால்டிக் கடல் பகுதியிலும் சரி மேலே நார்வே பகுதியும் சரி சுற்றி வருவதை கண்காணிப்பதற்கும் தடுப்பதற்கும் பழைய திட்டங்களை வகுத்திருக்கிறார்கள். நார்வேயில் நீங்கள் இந்த வரைபடத்தை பார்க்குறீங்கல்ல, ஆல்மோஸ்ட் 4 போர்க்கப்பல்களை நிறுத்தி வச்சுருக்காங்க. நார்வே ஆல்ரெடி நேட்டோவுக்கு வழங்கணும்னு சொல்லியிருந்தாங்கல்ல, அதனாலுமே நேட்டோ சார்பாக மிகப்பெரிய அளவுக்கு நிறுத்தி வைத்திருக்காங்க. கீழே ஜெர்மனியினுடைய எல்லை பகுதியிலையும் பார்த்தோன்னா அங்கே ஒரு போர்க்கப்பலை நிறுத்தி வச்சுருக்காங்க. இது முழுக்க ரஷ்யா மீது பொருளாதார தடை போட்டதுக்கப்புறம் ஃபுல் பிளஜராக நாங்கள் செயல்படுத்த போகிறோன்ற அளவுக்குலாம் சொல்கிறாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். ட்ரம்ப் அவர்கள் வந்தாலும் பொருளாதார தடை நீக்கிற மாதிரி தெரியல. அதனால் ஹோப் அது அப்படியே தான் கண்டினியூ ஆகும்னு நான் நினைக்கிறேன். லிதுவேனியா 2025 வந்ததுக்கப்புறம் 8 பிப்ரவரி 8ஆம் தேதி இருந்து இதுக்கு முன்னாடி ரஷ்யா கிட்டேருந்து வாங்கிட்டு இருந்தாங்க. அதான் எனர்ஜி எல்லாமே ஃபுல்லாக கரண்ட் இருக்குல்ல, அந்த பவர் கிரிட்னு சொல்லுவாங்க, பவர் கிரிட் ஃபுல்லாக ரஷ்யா கிட்டேருந்து வாங்கிட்டு இருந்தாங்க. இப்போ பிப்ரவரி 8க்கு மேலே ஒட்டுமொத்தமாக சுவிட்ச் ஆகி ஐரோப்பாவில் வாங்க போகிறன்றதை ஒரு சத்திய பிரமாணம் எடுத்திருக்காங்க. இப்போ ஐரோப்பாவுடைய மனநிலை என்ன அப்படின்னா, ஏற்கனவே நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன், 2024 ஒரு வருடத்தில் வாங்கக்கூடிய நேச்சுரல் கேஸை ஜஸ்ட் இன்றைக்கி என்ன டேட்டு 15 நாள்லேயே வாங்கிட்டாங்க. இன்னும் அதிகமாக வாங்க போகிறாங்க. காரணம் ஐரோப்பா சொல்கிறது என்னென்னா, குளிர் அதிகமான குளிர், கையிருப்பு குறையுது, வேலை வரி தெரியல ஆத்தா, அதனால் நாங்களே போட்டுப்போம் நாங்களே மீறுவோன்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. வேறு நாடுகளும் அவங்க பொருளாதார தடையை மீறினா தான் பிரச்சனை, அவங்க நாடுகளில் எவ்வளோ நாளும் மீறிக்கலாம், அவங்களும் பண்ணிக்கலாம்.
இன்னொரு விஷயமும் சொல்லிடுறேன். இந்த வரைபடத்தில் இருக்குல்ல, இந்த வரைபடத்தில் மொத்தம் 4 இடங்கள். இதுதான் உக்ரைனுடைய ரொம்ப ஒரு காஸ்ட்லியஸ்ட் ரிசோர்ஸ். அதாவது 5,00,000 டன் ஆஃப் லித்தியம் வந்து அந்த இடத்துல இருக்குங்க. ஸோ இப்போ மச் நீடு எல்லா நாடுகளுக்கும் பேட்டரி தயாரிப்பதற்கும், ஸ்மார்ட் ஃபோனுக்கும், ஈவிக்கு எல்லாத்துக்கும் தேவை. ஸோ இந்த இடத்துல ஏற்கனவே ஒன்று கைப்பற்றிட்டாங்க. 2வது நான் கைப்பற்றிட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தேன். அதாவது இந்த டானெக்ஸ் பகுதிக்கு மேலே 2வது இடமும் ஆல்மோஸ்ட் அந்த கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துடுச்சு. மீதி இருக்கிற 2 இடங்கள் என்னென்னா உக்ரைனுடைய சென்ட்ரல் பகுதியில் அது நெருங்க முடியாது. இந்த 2 பகுதியை தான் வந்து மிகப்பெரிய அளவுக்கு ரஷ்யா தனது முழு கட்டுப்பாட்டில் எடுத்திருக்கிறதாக தகவல் வந்திருக்கிறது. இந்த வீடியோ நிறைவு பகுதியில் நேற்று சிரியா என்ன பண்ணியிருக்காங்க, டாட்டாஸ் அப்படின்ற ஒரு பகுதியில், டாட்டாஸ் அப்படின்னா ரஷ்யா பகுதியில் இருக்கக்கூடிய இடத்துல பெரிய அளவுக்கான ஒரு ஆயுத குடோன்களை கைப்பற்றியிருக்காங்க. அது எல்லாமே ஹெஸ்புல்லாவுக்கு கொண்டு செல்வதற்காக வைக்கப்பட்ட ஆயுதங்கள் திடீர்னு விட்டுட்டு போயிருக்காங்க. ஏன்னா இப்போ ரஷ்யானுடைய சாகித் 101 ட்ரோனு இது மாதிரி நிறைய ஆயுதங்களை வந்து திடீர்னு கைப்பற்றியிருக்காங்க. இது முழுக்க முழுக்க லெபனானில் இருக்கக்கூடிய ஹெஸ்புல்லாவுக்கு செல்ல வேண்டியது சரியான நேரத்தில் நாங்கள் தடுத்திருக்கிறோம், இது எங்கள் கட்டுப்பாட்டுக்கு வந்துடும் சொல்லிட்டு முழுமையாக வீடியோ பதிவுகளும் புகைப்படங்களும் வந்து நிறைய வெளியிட்டிருந்தாங்க. ஃபைனலாக 2 விஷயங்கள். இந்தியாவும் அமெரிக்காவும் பெரிய அளவுக்கான ஒரு MOU சைன் பண்ணியிருக்காங்க. சைபர் கிரைம் இன்வெஸ்டிகேஷன். சைபர் கிரைம் இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னா 2 நாடுகளும் இணைந்து சைபர் திருட்டு மீது எல்லாமே டிஜிட்டல் திருட்டுகள் இதெல்லாம் இணைந்து செயலாற்றுவதற்காக மிகப்பெரிய ஒரு அக்ரிமெண்ட் 2025 சைன் பண்ணியிருக்காங்க. RSF ஃபோர்ஸஸ், அதாவது சூடானில் இருக்கக்கூடிய RSF ஃபோர்ஸஸ், அதற்கு ஏற்கனவே அமெரிக்கா பொருளாதார ரீசெண்டாக வச்சுருந்தாங்கன்னு தெரியும். இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, திடீர்னு சூடானுடைய மக்கள், அதாவது நார்த் டார்ஃபூர் அப்படின்ற ஒரு பகுதியில் வியாழக்கிழமை சமயத்தில் போயிருக்காங்க. ஒரு 120 மக்களுக்கு மேலே வளைச்சி நின்று பொதுமக்களை கண்மூடித்தனமாக சுட்டிருக்காங்க. 120 மக்கள் சம்பவ இடத்துல இறந்து போயிருக்காங்க. இன்னும் எவ்வளோ பேர் படுகாயமடைந்த படுத்த லிஸ்ட்டு வரல. ஸோ தொடர்ந்து RSF ஃபோர்ஸஸ், அதாவது இந்த பக்கம் UAE ஆதரவு பெற்ற படைகள் அப்படின்னு சொல்லலாம். இந்த UAE ஆதரவு பெற்ற படைகள் பெரிய அளவுக்கான இனப்படுகொலைகளை, ரொம்ப முக்கியம், இனப்படுகொலை கொடூரத்தனமாக நிகழ்த்தி கொண்டிருக்கிறதுன்ற தகவலையும் அங்கேருந்து வந்து கொண்டு தான் இருக்கிறது. முடிந்தாலும் நாளைக்கு நான் அதை பற்றின டீட்டெயிலாம் சொல்கிறேன். நான் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமு சேனல். நன்றி, வணக்கம்.